அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 31 நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான PGTRB ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், MSc BEd ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். அடுத்து சிம்மமனையில சுக்கிரன் கேது இணைவுங்கிறது இருக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியாமனையில இருக்கும். துலாம் ராசியில செவ்வாய் தனிச்ச நிலையில சஞ்சாரம். அடுத்து கும்பமனையில ராகு பகவானின் சஞ்சாரமும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார். கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்வார். அடுத்து 17ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி, அதாவது கன்னியா ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் 3 கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும். அடுத்து 8ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னியாமனையில நீச்சமாவார். அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி விருச்சக ராசியில ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதி ஆவரேஜாக இருக்கும், பெருசாக மைனஸ் எதுவும் இருக்காது. ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவராக தான் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். சுக்கிரன் கேது இணைவு மாத துவக்கத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு தெய்வ வழிபாட்டின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். ஆனால் மாத பிற்பாதி 8ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் நீச்சமாறார். 17ஆம் தேதியிலிருந்து சூரியனும் நீச்சம் மாறார். உங்கள் ராசியிலேயே வந்தமர்ந்து இப்படி 2 முக்கியமான கிரகங்கள் நீச்சம் மாறாங்க. அதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக மாத பிற்பாதியில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், அவசரமான மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். டக்குன்னு முடிவெடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறது, அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப விழிப்புணர்வோடையும் கவனத்தோடையும் இருந்துக்கிறது நல்லது. பொருளாதார நெருக்கடி இந்த மாதத்தில் 17ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். ஏன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே வந்து நீச்சமாகும் போது லாபம் சார்ந்த விஷயங்களில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பணம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் மனசில் அதிகமாக ஓடிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதுலையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கணக்கு போட்டு செலவு பண்ணுறது நல்லது. ஏன்னா சுக்கிரனும் நீச்சம் நம்ம ராசி அதிபதி இல்லையா, நம்ம புத்தி தலை இந்த மாதிரி விஷயங்களில் சில தொந்தரவுகளை கொடுக்கும். நம்ம ஆடம்பரமாக செலவு பண்ணிட்டு அப்புறம் அவஸ்தைப்படுற மாதிரியான நிலை மாத பிற்பாதியில் ஏற்படலாம். பணம் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும், பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும்னு தோணும். நம்ம போடுற எல்லா எஃபர்ட்டும் முயற்சிகளும் தேவையில்லாமல் வீணா போதுங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் ஒரு சிலருக்கு இருக்கும். என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்கான லாபம் பெருசாக கிடைக்கல, அதுக்கான ரிசல்ட் சாதகமாக இல்லை அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுவீங்க. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும். யார்கிட்டையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்க கைக்கு வர்றது பெரிய கேள்விக்குறிதான். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் தொந்தரவுகள் இருக்காது. குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இந்த மாதம் முழுவதுமே கிடைக்கும். குடும்பம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பம் சிறப்பான முறையில் நகரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் அவசியம் தேவைப்படும். டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடக்கூடாது, எங்கேயும் கோபப்பட்டு பேசிடக்கூடாது. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும். குறிப்பாக யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற அதிகம் சிரமப்பட வேண்டி இருக்கலாம். அடுத்த 5ஆம் இடத்துல ராகு. இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையிலும் ராகு வர மாட்டார். குரு
அதிசார பயிற்சியாகி 10ஆம் பாவகத்தில் உச்சமாறதுனால குரு பார்வையும் ராகுவுக்கு 18ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்காது. குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி கலக்கமான சூழலை ஏற்படுத்தலாம். குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல சற்று கவனம் தேவைப்படும். 18ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். ஆனா 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது. 5ஆம் இடத்து ராகு தன்னுடைய இயல்பான கெடுபலன்களை சர்வசாதாரணமா செய்ய ஆரம்பிச்சிருவார். சனியை போல செயல்படுவார். 18ஆம் தேதிக்கு பிறகு ராகு மூலமா செய்யற சனி கொஞ்சம் குற்றம் தான். அதுலேயும் சனி பகவான் இப்போ கொஞ்சம் பலம் இழந்து 6ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களும் சற்று சுமாராக தான் இருக்கும். சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் இருக்கும். மருத்துவ செலவுகள் கொடுத்து அதன் பிறகு சுப செய்திகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இருக்கலாம். ஏற்கனவே பிரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் வெளியிடங்களுக்கு அதிகமாக செல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிகமாக அலைச்சல்களுக்கு இடம் தராதிங்க. வீட்டில் சேஃபாக இருக்க பாருங்க. படிக்கட்டுலெல்லாம் ஏறும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டைமிங்க்கு சாப்பிடுங்க, டைமிங்க்கு தூங்குங்க. ஓவராக யோசித்து உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இருந்துக்கிறது நல்லது. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் 18ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதிலெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பிள்ளைகளோட அடிக்கடி மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், ஆர்கியூமெண்ட் எல்லாம், வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேச முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் 18ஆம் தேதிக்கு பிறகு எடுக்க வேண்டாம். அடுத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் 18ஆம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும். காதலர்களுக்கு இடையே 18ஆம் தேதிக்கு பிறகு மன வருத்தங்கள் அதிகம் ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபப்பட்டு பிரிவினை வரைக்கும் கூட ஒரு சிலர் யோசிப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். எந்த மாற்றங்களையும் செய்ய வேண்டாம். அவசரம் இல்லாமல் செயல்படணும். பொறுமையோட எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கும் ராகு அதிகமாக உணர்ச்சி வசப்பட வைப்பார். செவ்வாய் வேற நம்ம ஜென்ம ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் இந்த மாதத்தில் இருக்க போறார். அவசர முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுத்துருவீங்க. அவசர மாற்றம், அவசர முடிவுகள், பெரிய மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நிதானம் இந்த காலகட்டத்தில் தேவை. எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுக்க பாருங்க. அவசியம் நீங்கள் முடிவெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தால் எந்த துறை சார்ந்த முடிவெடுக்க போறீங்களோ அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது நல்லது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை. 18ஆம் தேதிக்கு பிறகு குரு அதிசாரமாக பயிற்சியாகி 10ஆம் இடத்துல உச்சமாவார். நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் உத்தியோக ரீதியாக ப்ரெஷரான சூழல் வரலாம். கொஞ்சம் சுமையாக இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் வேலையை மெயின்டைன் பண்ண முடியல, ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. வீட்டுக்கு வந்து கூட என் பிஸ்னஸ் பற்றி யோசிச்சுட்ருக்கேன், என்னோடய வேலை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், ஆஃபீஸ் பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் டிப்ரெஷனாகவே போவாங்க. இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு தொழில் உத்தியோகம் சார்ந்த மாற்றங்களுக்கு வழிவகை செய்ய வேண்டாம். மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. தொழில் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஆனால் குரு தொழில் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் அவசியம் செய்வார். அதுவாக மாற்றம் நிகழ்ந்தா பரவாயில்ல, நீங்களாம் மாற்றம் பண்ணணும்னு அவசரப்பட்டு யோசிக்க வேண்டாம். சிறிது காலம் தொழில் உத்தியோக ரீதியாக தொய்வு நிலையை கொடுக்கும். ஆனால் இது பர்மனெண்ட்டாக இருக்காது. டிசம்பரில் மீண்டும் பின்னோக்கி ட்ராவல் ஆகிடுவார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேலே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் அவசரப்பட்டு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் மாட்டிக்க வேண்டாம். இந்த மாதத்தில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. பொறுமையாக காய் நகர்த்த முயற்சி பண்ணுங்கள். சுக்கிரன் கேது இணைவு மாத துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் இருக்குது. மாத பிற்பாதியில் சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சமாவார். ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயம், மெடிடேஷன், யோகா இதிலெல்லாம் அதிகமாக இந்த மாதத்தில் ஈடுபட முயற்சி பண்ணுங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. மன ரீதியான தாக்கம் இந்த மாதத்தில் அதிகமாகவே வரும். எல்லாம் உங்களை ஒரு மாதிரி மன ரீதியாக சோதிக்கும். அதனால் மனசை திடமாக வச்சுக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, பிரார்த்தனை மூலமாக உங்களுக்கு மன அமைதியை நிச்சயம் ஏற்படுத்த முடியும். அடுத்து மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் பெருசாக எதுவும் பிரச்சனைகள் இல்லை. அவசர முடிவுகள் எடுக்காம
ஃபோக்கஸ்டாக அவங்க படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக growth இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் மட்டும் சற்று கூடுதலாகவே இருக்கும். படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். திருமண வாழ்க்கையில் இருக்கவங்க வாழ்க்கை துணையோடைய பரிபூர்ணமான சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஒரு தீர்வை நோக்கி நகரும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி இந்த மாத பிற்பாதியில் ஆட்சியாரார். ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்து உங்கள் ஆரோக்கியம். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி நீச்சமாற மாதம்ங்கிறதுனால, அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே சூரியன் நீச்சமாகறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி சத்தான உணவுப் பொருட்கள் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். டைமிங்க்கு சாப்பிடுங்க, டைமிங்க்கு தூங்குங்க. இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு, இதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். மற்ற விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்குது. நண்பர்களுடைய சப்போர்ட் இந்த மாதத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் ஹை ரிஸ்க் எதுலையும் எடுக்காமல் இருக்கிறத அப்படியே மூவ் ஆன் பண்ணுறது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுய ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.